இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. யா, I'll call you back, sir. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா வனஜா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. என்ன இது, பூஜை பொருள்லாம் வெச்சபடியே இருக்கு, இன்னும் ஐயரே வரல, அதுக்குள்ள எல்லாம் ரெடின்னு சொல்ற? ஐயருக்கு தாங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். தோ இப்ப வந்துருவாரு. அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோமே, இப்ப வந்துருவாரு. வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். மித்ரா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆதிக்கடவுர் மித்ராவா ஆயிடுவ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இன்னைக்கு என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அகிலா, ஐயோ, என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்கீங்க? ஓ சோ அப்பா, ஐயோ, அப்பா, என்னங்க, ஐயா, என்னங்க ஆச்சு? என்னாச்சுப்பா? அப்பா, என்னங்க, என்னங்க, அப்பா, என்னாச்சுங்க? கண்ணை திறந்து பாருங்க. அப்பா, அப்பா, என்னங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயோ, ஐயா, அங்கிள், என்னங்க, கண்ணை திறங்க. அப்பா, என்னங்க, இங்க பாருங்க. சூப்பர். என்னங்க, ஐயோ, என்ன ஆச்சுங்க? ஐயா, என்னங்க, ஐயா, ஐயா, என்னாச்சு பாருங்கப்பா. ஐயா, என்னாச்சுங்கம்மா? அப்பா, நல்ல வேளை நாம தப்பிச்சோம். இந்த புள்ளப்பூச்சி கீழே விழுந்த மாதிரி அப்படியே மேல போய் சேர்ந்துட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஐயோ மாமா, மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? அக்கா, ஐயா, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்னங்க, அப்பா, மா, ஹாஸ்பிடல் கூட்டி போயிடலாம். சுந்தரம், காலை பிடிங்க. கண்ணை தரங்க மாமா. சுந்தரம் வாங்க தூக்குங்க. ஐயோ எங்க மாமாக்கு என்னாச்சு தெரியலையே. மாமா, மாமா, மாமா. எல்லாரும் இங்கே இருக்கலாம், யாரும் வர வேண்டாம். மாமா, மாமா. தற்காலிகமா எஸ்கேப். ஐயோ, இவ நிக்கிறாளே. மாமா, மாமா. புள்ளப்பூச்சிக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்து தொலைச்சிருந்தா நீ ஆதிக்கடவுர் மித்ராவா ஆகியிருப்ப. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சத்த. ஏண்டி எரும மாடே, உனக்கு நேர கிழமை இல்லையாடி? நானே அவளுக்கு பேர் மாத்திர சடங்கு தள்ளி போச்சேன்னு புலம்பிட்டு இருக்கேன். இப்ப சாப்பிடுறது உனக்கு முக்கியமாடி? ஐயோ அத்தை, நான் சாப்பிடுறத நினைச்சு அப்படி சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். அதுல கூட சாப்பிடுற பழமொழிதான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும். ஆண்டி, அவளை விடுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் நாம என்ன பண்றதுன்னு. பெரியமாமா கொண்டு ஆகாதத்த. அவர் நல்ல விதமா குணமாயி வீட்டுக்கு வந்துருவாரு. ஏய், சப்போஸ் பெரிய மாமாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் 6 மாசத்துக்கு வீட்டுல நல்ல காரியம் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி மித்ராக்காவுக்கு பேர் மாத்திர சடங்கு பண்ண முடியும்? அதுக்காக தான் பெரிய மாமாக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம்.
நான் தான் உன்னை வாயை முன்னிட்டு பேசாம இருன்னு சொன்னல, அமைதியா இரு. ஆண்டி, அகிலா வந்தாச்சு. அக்கா, 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 மாமா எப்படிக்கா இருக்காரு? இப்ப பரவாயில்லையக்கா? நல்லா இருக்காரக்கா? நல்லா தான் இருக்காரு. அப்பாடா, இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க பூவுக்கும் பொட்டுக்கும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லக்கா. ஆ, ஆண்டவா, எங்க மாமா உயிரை காப்பாத்தி எங்க அக்கா பூவு பொட்டையும் காப்பாத்திட்ட. நீ நல்லா இரு ஆண்டவா. ச்சே, ஆதிக்கடவுர் பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிரலன்னு கனவு கண்டுட்டு இருந்த. அது மிஸ் ஆயிடுச்சே ஆண்டி. மிஸ் ஆகல மித்ரா, டெம்பரவரியா தள்ளி போயிருக்கு. அவ்வளவுதான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரா. நீ ஆசைப்படுற மாதிரி, நாம பிளான் பண்ண மாதிரி இந்த ஆதிக்கடவுர் குடும்ப நகை சீக்கிரமே உன் கழுத்துக்கு வரும். ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத. அந்த புள்ள பூச்சிய ஹாஸ்பிட்டல்லயே புதைச்சிடணும். என்னக்கா சொல்ற? உன் பூஜையில இந்த ஸ்படிகமாலே மாத்திட்டாங்களா? ஆமாண்டா கணேசா, மித்ராக்கு ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் பூஜையில இருந்த ஸ்படிக மாலையை தான் மித்ரா பூஜைக்கு மாத்திருக்காங்க. இந்த விஷயத்த அகிலாம்மா கிட்ட சொல்றேன்னு போன ஐயாவுக்கு தான் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப மாமா ரூம்ல நீ ரகசியமா முன்னோர்களுக்கு பூஜை பண்ணது மித்ரா அம்மாவுக்கோ அப்படின்னா வனஜம்மாவுக்கோ தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன் கணேசா. ஆனா இதையே அவங்க அகிலாம்மா கிட்ட சொல்லாம மறைச்சாங்கன்னு தான் தெரியல. ஸ்படிக மாலையை மாத்துறதுக்காக தான் உன் பூஜை விஷயத்த அகிலாம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களோ என்னமோ. அப்படி கூட இருக்கலாம். ஐயாவுக்கு மட்டும் நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உண்மையை அகிலாம்மா கிட்ட சொல்லிருப்பாரு. ஐயா மட்டும் உண்மையா சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும்லக்கா. ஆமாண்டா கணேசா, அதனால தான் நான் பயந்து போய் ஐயா கிட்ட இப்ப எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டான்னு கெஞ்சினேன். ஆனா மித்ராவோட நாடகத்தை அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும்னா இத சொல்லிதான் ஆகணும்னு போனப்போ ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு.